இந்நேரம் கையில் விலங்கு போட்டு அவனை தெருவாக கொண்டு போயிருக்கணுங்க. ஓடிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவனா கேட்குறமாங்க, ஏன்டா ஓடணும் சட்டையை பிடிச்சி கேட்கணுமா? அவன் போய் ஒரு 62 மணி நேரம் கழிச்சு சிங்காரிச்சு அவன் வந்து ஒரு மழுப்பல் வீடியோ போகிறான். அதை தூக்கிட்டு அலையிறானும். ஓடினவனா விட்டாங்க. அப்படியே இந்த வந்தான் பாருங்க, ஐயோ கொலை நடந்துச்சு ஐயோன்னு வந்தான் பாருங்க. மிச்சம் மாதிரி நடக்காமல் இருக்கணும் வந்தாங்க பாருங்க. அவங்கள பிடிச்சிட்டு நம்ம புறாண்டுறோம். ஐயோ இவர் தான் அப்புறம் எப்படி உடனே வந்தார்? எவனாவது சொன்ன வச்ச கேட்குற ஒருத்தன் இருக்கானாங்க அந்த டிவிக்கிறவன் கட்சியில். இல்லையாங்க ஒருத்தனா இவ்வளவு நடந்த பிறகு அரசாங்கம் மேல் பொறுப்பு இல்லையா அப்படிங்கிறது இருக்குல்ல. சத்தியமாக அந்த கேள்வியை என்னால் கேட்கவே முடியல. தேங்காயில் எரிஞ்சாங்க. இப்போ தான் புது தகவலாக வருது. தேங்காய் எரிஞ்சிருக்காங்க. எரிஞ்சும் கேட்கலன்னா செருப்பு போயிருக்கு. ஏன்னா அட்டென்ஷனை இங்கே திருப்பணும். செத்து கிடக்கிறான், மயங்கி கிடக்கிறான். இவனை ஏதாவது பண்ணணும். கூட்டம் நிறையாக்கி டேய் இந்த கட்சியை விட நான் பெருசு ஓடினவனா விட்டாங்க. அப்படியே இந்த வந்தான் பாருங்க, ஐயோ கொலை நடந்துச்சு ஐயோன்னு வந்தான் பாருங்க. மிச்சம் மாதிரி நடக்காமல் இருக்கணும் வந்தாங்க பாருங்க. அவங்கள பிடிச்சிட்டு நம்ம புறாண்டுறோம். ஐயோ இவர் தான் அப்புறம் எப்படி உடனே வந்தார்? ஏண்டா ஒரு தெருவில் ஒரு கேதை நடந்தால இந்த முக்கில் ஒரு ஆட்சி நடந்தால் நான் உங்கள் பேட்டியை விட்டுட்டு ஓடுவேன். அப்படி இருக்கிற இந்த ஊருங்க ஒருத்தன் அவசரமாக ஓடியாராங்க. லோக்கலில் இருந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அது நீ அவர் மற்ற நான் செந்தில் பாலாஜி சொல்லலை. செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, விஜயபாஸ்கர் வந்திருக்கார்ல, மனிதாபிமானங்க. ஏன்னா லோக்கலில் அவங்க மக்களை பார்க்கணும். ஓடிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவனா கேட்குறமாங்க, ஏன்டா ஓடணும் சட்டையை பிடிச்சி கேட்கணுமா? அவன் போய் ஒரு 62 மணி நேரம் கழிச்சு சிங்காரிச்சு அவன் வந்து ஒரு மழுப்பல் வீடியோ போகிறான். அதை தூக்கிட்டு அலையிறானும். இன்னமும் மறுபடியும் அரசாங்கம் பொறுப்பேற்க என்னங்க பொறுப்பேற்க சொல்லுங்கள். எவனாவது சொன்ன வச்ச கேட்குற ஒருத்தன் இருக்கானாங்க இந்த டிவிக்கிறவன் கட்சியில். எவனாவது நீங்கள் அவன் பேச்சு பார்த்துருக்கீங்களா? அவன் பேசியிருக்கான்ல இந்த வீடியோலாம் பேசுகிறான் பாருங்கள். எவனாவது தராதரத்தோடு பேசுகிறானா, மரியாதை கொடுத்து பேசுகிறானா, ஒரு கட்சியில் ஒரு தொண்டனாக பேசுகிறானா, ஒரு தலைவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கானா? இல்லையாங்க ஒருத்தனா இந்த லைட்டை அமைச்சு போட்டான் பார்த்தீங்களாங்க, தெரியுமா? பஸ்ஸில் லைட்டாக அமைச்சு அதில் அப்படி சிரிப்பான். இந்த இப்படி வாயை வச்சுருங்க, அப்படி சிரிப்பான். அப்படி மனிதனுடைய மனசாட்சியை இல்லாமல் நம்ம உணர்வு அவன் வரான்ல, ஆதங்கப்பட்டு வரான். அவனை எவனையும் மதிக்காமல் ஒருத்தன் அப்படியே சிரிச்சுட்டே வரான்னா இந்நேரம் கையில் விலங்கு போட்டு அவனை தெருவாக கொண்டு போயிருக்கணுங்க. இவ்வளவு நடந்த பிறகு அரசாங்கம் மேல் பொறுப்பு இல்லையா அப்படிங்கிறது இருக்குல்ல. சத்தியமாக அந்த கேள்வியை என்னால் கேட்கவே முடியல. ஒரு பாப்பா ஒரு இளம் வயது பொண்ணு அண்ணான்னு கத்துற குரல் கேட்குது. இவங்க வந்து கல்லெறிகிறான். தேங்காயில் எரிஞ்சாங்க. இப்போ தான் புது தகவலாக வருது. தேங்காய் எரிஞ்சிருக்காங்க. இவ்வளவும் எரிஞ்சும் கேட்கலன்னா செருப்பு போயிருக்கு. ஏன்னா அட்டென்ஷனை இங்கே திருப்பணும். செத்து கிடக்கிறான், மயங்கி கிடக்கிறான். இவனை ஏதாவது பண்ணணும். அது என்ன கூட்டமாக? அது இந்த மாதிரி கூட்டம் நான் வாழ்க்கையில் பார்க்கலங்க.